ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவல்யூஷன் டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இம்பார்ட்டன்ட் டே நம்மளுடைய கண்ட்ரிக்குன்னு சொல்லலாம். 80th இண்டிபெண்டன்ஸ் டே. 79 இயர்ஸை கடந்து 80th இயர் உள்ள வந்து நம்ம இந்த வருஷம் போறோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிடல. அதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பின்னாடி பல பேருடைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரீடமா நம்மளுடைய வாய்ஸை வந்து கொடுக்க முடியறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். லைக் 1947 முன்னாடி நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தோம்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே என்ன நடக்கும்ன்ற ஒரு பயம் வந்து நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா இப்போ வந்து அதெல்லாம் இல்லை. அதாவது வந்து நம்மளால ஈஸியா ரோட்ல நடந்து போக முடியுது, நம்மளுடைய வாய்ஸை கொடுக்க முடியுது, நம்மளுக்கான லீடர்ஸை நம்மளே செலக்ட் பண்ண முடியுது. இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இல்ல, நம்மளுக்கு இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வாழ்ந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து அவங்களுடைய லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக. அந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வேற யாருமே இல்லை, நம்ம தான் அந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்குன்றதுக்காக அவங்க வந்து அவங்களுடைய லைஃபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜஸ்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அப்படியே கடந்து போயிட முடியாது. பல பேருடைய தியாகங்கள் வந்து நம்மளுக்கு கண் முன்னாடி வரணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து நிறைய ப்ரொட்டஸ்டிங் நடக்குது. லைக் நம்ம இண்டிபெண்டா இருக்குமான்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் கொடுக்காம இருக்கிறது ஒரு காரணம். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நிறைய இன்ஜஸ்டிஸ் நம்ம பார்ப்போம். இன்ஜஸ்டிஸ் போது நான் பெரிய வார்த்தையான மட்டும் சொல்லல, ஒரு சின்ன தவறு நடந்ததுனா கூட நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளுடைய வாய்ஸை வந்து கொடுக்க மாட்டோம். நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். நம்மளுக்கு எதுக்கு அது யாரோ தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து நம்ம போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் அவங்களுடைய நம்மளுடைய ஒரு ரிலேஷனா பார்க்கணும். பிரதர்லிஹுட் நம்ம சொல்லுவோம். அது வந்து நம்ம மைண்ட் செட்ல எப்பவுமே இருக்கணும். யாருக்கு என்ன நடந்தாலும் நம்மளுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் டே. அண்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே நம்மளுக்கு மெயினா நம்மளுக்கு கெயின் பண்ணி கொடுத்துருக்க ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ். ஏன்னா வந்து நம்ம 1947 முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனால தன்னுடைய வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண முடியாது. ரைஸ் பண்ணா அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸோடைய அடக்குமுறை இருக்கும். பிரிட்டிஷ் வந்து அடக்குமுறை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்மளுக்கு அப்படி இல்லை. யார் நினைச்சாலும் அவங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்றதுக்கான ஒரு சுதந்திரம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம மறந்துடக்கூடாது. 80th இண்டிபெண்டன்ஸ் டேல நம்ம போறோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து மற்றவங்களுக்காக குரல் கொடுங்க. இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய வாய்ஸை வந்து பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.